வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம மிஸ்லேனியஸ் பில் போஸ்டிங் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஸோ அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம எப்படி மிஸ்லேனியஸ் பில்ஸ் என்ட்ரி பண்ணுறது, அது எப்படி அப்ரூவல் ஆகுது, அது எப்படி ஃபினான்ஷியல் சைடில் போஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒன்லி ஃபார் எம்ப்ளாயீஸ் வித் த ஃபாலோயிங் ரீசன். அதாவது செப்பரேஷனில் இருக்கவங்க, இல்லை டிபியில் இருக்கவங்க, ப்ரொவின்ஷியல் பென்ஷனர்ஸ், அவங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் பென்ஷன் கொடுக்கறது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இப்போதைக்கு இஆர்பியில் ஆஃப் சைக்கிளில் பில்ஸ் போட முடியலையோ அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மிஸ்லேனியஸ் பில் அப்படின்றது. ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு நம்ம ஆஃப் சைக்கிள் ஆஸ் யூஷுவல் ரன் பண்ண போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆஃப் சைக்கிள் இதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்தெந்த எம்ப்ளாயீஸுக்கெலாம் ஆஃப் சைக்கிளில் போட முடியலையோ அந்தந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் மிஸ்லேனியஸ் பில்ஸில் நம்ம போஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னால், நம்ம போயிட்டு FB 60 போட சொல்லுவாங்க. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து அக்கௌண்ட்ஸுக்கு HR ஸ்லிப் எழுதி கொடுப்போம். அவங்க வந்து அதை வந்து சில டைம் போடுவாங்க, இல்லைனா சில டைம் வந்து தப்பாக இருக்குன்னு அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி பில்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அக்கௌண்ட்ஸும் மாறி மாறி கொடுத்து அந்த பில் போடாமையே ரொம்ப நாள் ஆகி 3 months 4 months ஆகி பெண்டிங்கில் இருக்க பில்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி ஒர்க் ஃப்ளோ வரணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்லையும் எப்படி ஒர்க் ஃப்ளோ வரணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணால் போதுமானது. அதில் அப்புறம் பில்ஸ் இருந்தால் அட்டாச் பண்ணணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதை போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக போஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஷல் வி மூவ் ஆன் டு த வீடியோ. நம்ம இப்போ SAPயோட லாகின் ஸ்க்ரீனில் இருக்கோம். இந்த லாகின் ஸ்க்ரீனில் நான் ஆல்ரெடி ஃபேவரட்ஸில் என்னோடய 2 டீ கோடையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ZHR_miscellaneous_ என்ட்ரியை இங்கே டைப் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்னென்னலாம் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் டீட்டெயில்ஸில் கம்பெனி கோட். ஸோ இந்த கம்பெனி கோடுன்றது வந்து எல்லா எம்ப்ளாயியும் மேண்டேட்ரியாக வந்து நம்ம டான்ஜெட் கோடில் வரும். டான்ஜெட் கோட கம்பெனி கோட் 2000. ஸோ அது மேண்டேட்ரியாக உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் இன்கேஸ் ஃப்யூச்சரில் கம்பெனி பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம 2000 3000 அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ எத்தனை கம்பெனி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டாக்குமெண்ட் டைப்பில் நம்ம இந்த பில்லை போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பில்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17 பில் டைப்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன பில்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வரலான்றதை கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் டவுட் கேட்குறது இந்த ஃபஸ்ட் மந்த் பென்ஷன். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் மந்த் பென்ஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மந்த் பென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா பில் சாங்ஷன் டேட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டேட் என்றைக்கு வந்து இந்த பில் அக்கௌண்ட்ஸுக்கு போஸ்ட் ஆகுதோ அந்த டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் கரண்ட் டேட்டே வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து உங்களுக்கு கரண்ட் டேட் கொண்டு வந்துடும். ஸோ இந்த வெண்டார் டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெண்டார் ஆர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி. ஸோ எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோடனே அவரோட நேமு, அவரோட பேங்க் டீட்டெயில்ஸ், அவர் எந்த பர்சனல் ஏரியா, எந்த பேரோல் ஏரியா, அப்புறம் அவரோட காஸ்ட் சென்டர், இது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னென்னா இது வந்து ஒன்லி ஃபார் கரண்ட் எம்ப்ளாயீஸா அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயீஸு, நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷனில் இருக்க எம்ப்ளாயீஸு, செப்பரேட்டட் எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸும் வெண்டாராக இருப்பாங்க இஆர்பியில். ஸோ அப்போது அவங்களாம் கூட நீங்கள் இதில் ப்ராசஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா, இந்த செப்பரேட்டட் எம்ப்ளாயீஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த பர்சனல் ஏரியா, பேரோல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4000 இல்லை 9000 இல்லை 5000 டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ் மாறும். ஸோ அப்படின்னும் போது அவருக்கு எப்படி நம்ம பில் ப்ராசஸ் பண்ணுறது, அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இங்கே அப்ரூவல் பர்சனல் ஏரியா, அப்ரூவல் பேரோல் ஏரியா அப்படின்னு 2 கொடுத்துருக்கோம். அப்படின்னா
அந்த எம்ப்ளாயி வந்து செப்பரேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை சஸ்பென்ஷன்லேயும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி அவருக்கு பென்ஷன் வாங்குறவராகவும் இருக்கலாம். அவருக்கு ஒரு பில் போடணும் அப்படின்னா அந்த பில் எந்த பர்சனல் ஏரியாவில் இருக்க அட்மினுக்கு பில் ப்ராசஸிங்க்கு போகணும் அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் அப்ரூவல் ரீசனுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எம்ப்ளாயியை எந்த ஆஃபீஸில் நீங்கள் பில் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸோட பர்சனல் ஏரியா கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாய்க்கு ஃபஸ்ட் மந்த் பென்ஷன் கரண்ட்டாக இப்போ இவர் இங்கே தான் இருக்காருன்னும் போது அவருக்கு 2103லேயே நான் ப்ராசஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோட அட்மினும் F3 தான். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அவரோட பர்சனல் ஏரியா பேரோல் ஏரியா வந்துடும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் அவருக்கு எந்த காஸ்ட் சென்டரில் போய் அந்த அமௌண்ட்டு புக் ஆகணும். நீங்கள் எல்லோரும் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்தந்த சர்க்கிளோட SCயோட காஸ்ட் சென்டர் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2103னா 21030001 CEIT. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வந்து அவருக்கு ஃபஸ்ட் மந்த் பென்ஷன் ஒரு 50,000 எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எதுன்னா உங்களோட சாங்ஷன் பில் நம்பர் /சாங்ஷன் டேட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாங்ஷன் பில் நம்பர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பேச் நம்பராக இருக்கலாம் சில ஆஃபீஸில், சில ஆஃபீஸில் மெமோ நம்பராக இருக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 123/02/05/2024 இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். நாளைக்கே இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த பில்லாம் போட்டிருக்கோன்னு எடுக்கணுன்னாலும் நம்ம பேக் எண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சிம்பிளிஃபைடாக சொல்லிடுறேன். கம்பெனி கோட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டாக்குமெண்ட் டைப்பு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். GL ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டாக்குமெண்ட் டேட்டும் போஸ்டிங் டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். எம்ப்ளாயி ஐடி நீங்கள் ஃபில் பண்ணணும். பர்சனல் ஏரியா ஃபார் அப்ரூவல், பேரோல் ஏரியா ஃபார் அப்ரூவல், காஸ்ட் சென்டர், இது மூணும் நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் இதை பார்த்தும் ஃபில் பண்ணலாம், இல்லை ஓனாகவும் ஃபில் பண்ணலாம். இங்கே என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் எண்டில் அப்ரூவலுக்கு போகும். அமௌண்ட் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர், டிஸ்பேச் டேட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது சப்மிட் பட்டன். அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு வாட்டி ஆனால் செக் பண்ணிவிடுங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ மேக் ஷுர் த என்டர் டேட்டா ஆர் கரெக்ட் அண்ட் ஃபைனல். இந்த கன்ஃபர்மேஷனை ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் நம்பர்ன்றது ஜென்ரேட் ஆகிடும். இந்த பில் நம்பர்ன்றது தான் மிஸ்சலேனியஸ் பில் நம்பர். இது வந்து ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் நம்பர் கிடையாது. இது நம்ம சைடில் க்ரியேட் பண்ணுற மிஸ்சலேனியஸ் பில் நம்பர். இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து இயர், அடுத்த 6 டிஜிட் வந்து பில்லோட நம்பர். 24ன்றது இந்த 24th 2024ஓட பில்லு. ஸோ அதில் வந்து 12வது பில்லாக இது ஜென்ரேட் ஆகும். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்பர் ரேஞ்சில் ஓடிட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அட்டாச்மெண்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிஃபோரே நீங்கள் என்ன பண்ணீங்க, அட்டாச்மெண்ட்டை வந்து பேக் எண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளிக் கொடுத்தவொடனே மேக் ஷுர் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த பில் இஸ் ரெடி டு அப்லோட். ஓகே கொடுங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இங்கே அட்டாச்மெண்ட் ஸ்க்ரீனில் இங்கே கீழே ஓப்பன் ஒரிஜினல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷனில் அந்த எம்ப்ளாயி நம்பர், என்ன டைப் ஆஃப் பில் எல்லாமே அதுவே ஃபில் பண்ணிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி உங்கள் யூசர் ஐடியிலேருந்து பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதுவே ஃபில் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக அட்டாச்மெண்ட் மட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே ஓப்பன் ஒரிஜினல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீனில் வந்து எங்கே அந்த பில் இருக்கோ அந்த பில் PDF ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இங்கே அந்த ரிப்போர்ட் அந்த PDF வந்துடும். PDFை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே செக்இன் ஆப்ஷன், அந்த ஓப்பன் ஒரிஜினல்ஸ் பக்கத்துலேயே செக்இன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் மேலே போயிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், பில் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து அட்மினோட செகண்ட் லெவல் அப்ரூவலை பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஒரு அட்மின் சூப்பர்வைசரோ இல்லைனா வந்து அட்மின் அசிஸ்டன்ஸோ பில்லு வந்து என்ட்ரி பண்ணிடுறாங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் லெவல் அப்ரூவலுக்கு POக்கோ இல்லை ADMOக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே அவர் அந்த பில்லை செக் பண்ணிவிட்டு அதை அப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் அது கேஷுக்கு போகும். கேஷ் இன் த சென்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு போகும். ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டீ கோடு வந்து ZHR_miscellaneous_APP. ஸோ இந்த டீ கோடை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், மிஸ்சலேனியஸ் பில் அப்ரூவல் ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து அங்கே
உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பர்சனல் ஏரியா பேரோல் ஏரியா கொடுத்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அப்ரூவல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு யூசருக்கும் நாங்கள் பேக்எண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்சனல் ஏரியாவில் இத்தனாவது லெவல் தான் இவரால் அப்ரூவ் பண்ண முடியும்னு பேக்எண்ட் டேபிள் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களால் அந்தந்த சர்க்கிள் அந்தந்த டிவிஷன் பில்ஸை மட்டும் தான் செக் பண்ண முடியும், அப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் போயிட்டு வேறு சர்க்கிளோ வேறு டிவிஷன் பில்ஸை உங்களால் பார்க்கவும் முடியாது, அவங்க என்ட்ரி பண்ணதை உங்களால் செக் பண்ணவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 1 அப்படின்றத கொடுக்குறேன். பில் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இப்போ ஒரு 10 பில் போட்டிருக்காங்க அப்படின்னா 10 பில்லும் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, பில் நம்பர் வரும், எம்ப்ளாயி நேம் வரும், பில் டெக்ஸ்ட்டு, டாக்குமெண்ட் டைப்பு, எந்த பர்சனல் ஏரியா பேரோல் ஏரியா காஸ்ட் சென்டர் எல்லாமே வரும். இங்கே பில்லிங் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது காமிக்கும். நெக்ஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் நம்பர் வரும். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வரும். இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் உள்ளே போயிடும். நீங்கள் அட்டாச்மெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணி உங்களோட அட்டாச்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் அவரோட பில் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு அவருக்கு அப்ரூவல் கொடுக்கலாம். சப்போஸ் அவர் தப்பாக கொடுத்துருக்காரு, இந்த பில்லில் வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டும் அவருக்கு கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்டும் ரெண்டும் மிஸ்லீடிங்காக இருக்குது, மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் பில்லை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அட்மின் சைட்லேயே பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பில்லை அப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ செலெக்ஷன் கொடுக்குறேன். செலெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து நம்மளுக்கு அப்ரூவ் பார் போஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். the selected bills will be approved. ஸோ கிளிக் கொடுக்குறேன். selected one list of bill is approved for first level. ஸோ ஃபஸ்ட் லெவலில் நம்மளுக்கு பில் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் இங்கே முடியுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவல் பில் அப்ரூவ் ஆன உடனே அட்மின்லேருந்து அக்கௌண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க ஃபைனல் அப்ரூவலில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் அப்ரூவல் பண்ணலாம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துட்டு பில் நம்பர் கொடுக்குறோம். பில் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே நம்மளுக்கு அந்த பில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போது இது வந்து அக்கௌண்ட் சைடில் நம்ம பில் நம்பர் சேம் அதே இதில் தான் உங்களுக்கு காமிக்க போகுது. பில் நம்பர், பில் டெக்ஸ்ட்டு, எந்த பர்சனல் ஏரியா பேரோல் ஏரியா அமௌண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். அக்கௌண்ட் சைடு என்ன பண்ணுவாங்க, சிமிலர்லி அட்டாச்மெண்ட்ஸை கிளிக் பண்ணுவாங்க, உள்ளே போய் அட்டாச்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க. அட்டாச்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் சாங்ஷன் ஆன அமௌண்ட்டும் இந்த பில்லிங் அமௌண்ட்டும் சேமுன்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். சப்போஸ் அவங்களுக்கு பில்லிங்கில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன் பண்ணலாம். இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம பில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னும் போது செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பில்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அப்ரூவ் ஆர் போஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். த செலக்டட் பில்ஸ் வில் பி அப்ரூவ்ட். ஓகே. ஸோ இப்போ தான் முக்கியமான விஷயம், டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இப்போ தான் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் நம்பர் ஒன்ஸ் அப்ரூவ் ஆன உடனே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம அக்கௌண்ட் சைடில் அக்கௌண்டிங் டாக்குமெண்ட்ஸை போய் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வரும், கிளிக் பண்ண உடனே ஸோ தட் அட்டாச்டு டாக்குமெண்ட் இஸ் லிங்க்டு டு த எஃப்ஐ டாக்குமெண்ட். என்ன சொல்கிறோன்னா, நம்ம பேக் எண்டில் நம்ம ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணியிருப்போம், அந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் நம்பரோட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் நம்பரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து அக்கௌண்ட் சைடில் இருக்கவங்க எப்படி போய் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, FB03 அப்படின்ற டீ கோட் போவாங்க. ஸோ அதில் டாக்குமெண்ட் நம்பர், கம்பெனி கோட் 2000, ஃபினான்ஷியல் இயர் 2024. ஸோ இதை கொடுத்த உடனே எந்த ஜிஎல் அக்கௌண்ட்டில் இந்த எம்ப்ளாய்க்கு புக் ஆகிருக்கோ, எவ்வளோ அமௌண்ட் புக் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் டெபிட்டோட உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வியூ டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் சொன்னது அதுதான். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். நீங்கள் கொடுத்த என்ட்ரியை பேஸ் பண்ணி அதுவே கொண்டு வந்துடும். இங்கே வியூ டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முன்னாடி அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்டும் இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அட்மின் அண்ட் எஃப்ஐயை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மின் போடுற எல்லா பில்ஸும் அக்கௌண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி நம்ம இந்த ப்ராசஸில் பண்ணியிருக்கோம். டபுள் கிளிக் பண்ணால் ஆஸ் யூஷுவல் இந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ என்றைக்காக இருந்தாலும், எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் உங்களுக்கு நம்ம அட்டாச் பண்ண பில்ஸும் சரி, என்ட்ரி பண்ண டேட்டாஸும் சரி எப்பயுமே சேஃபாக இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.